முடிந்து போச்சே. மணல் குவாரிகளை திறந்திடு, தாமதமின்றி திறந்திடு. ஈடி தொடர்ந்த வழக்கு எல்லாம் முடிந்து போச்சே, முடிந்து போச்சே. மணல் குவாரிகளை திறந்திட தாமதமேன், தாமதமேன். வழக்குகளில் மதுரை கோர்ட் வழங்கிய நீதிமன்ற உத்தரவை நடைமுறைப்படுத்து. கலைஞர் வீடு திட்டத்தில் தரமற்ற எம்சாண்டை தவிர்த்திடு. ஆற்று மணலை பயன்படுத்திடு. தமிழக அரசு நிறுத்தப்பட்ட மணல் குவாரிகளை உடனடியாக திறந்திடு. ஆற்று மணல், சவுடு மணல் குவாரிகளை திறக்காமல் கட்டிடம் பாதியில் நிற்குது, முடிவடையாமல் நிற்குது. ஆற்று மணல், சவுடு மணல் குவாரிகளை திறக்காமல் கட்டிடம் கேட்கலையா? மணல் லாரி தொழிலாளியின் அழுகை குரல் கேட்கலையா? தமிழக அரசு கேட்கலையா? தமிழக அரசு, மாநில அரசு திரும்ப பெறு. அழுத்தம் கொடு. ஹிட் அண்ட் ரன் சட்டத்தை திரும்ப பெறு. மணல் லாரி தொழிலாளியின் அழுகை குரல் கேட்கலையா? தமிழக அரசுக்கு கேட்கலையா? தமிழக அரசு, மாநில அரசு ஹிட் அண்ட் ரன் சட்டத்தை திரும்ப பெற. ஒன்றிய அரசுக்கு அழுத்தம் கொடு. மோடி அரசுக்கு அழுத்தம் கொடு. ஒன்றிய அரசு, மோடி அரசு. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு எங்களுடைய மணல் மற்றும் சவுடு லாரி சங்கங்களின் தாழ்மையான வேண்டுகோள். கடந்த 9வது மாசம் 2023 வருடம் ஈடி ரேடினால மணல் குவாரிகள் அனைத்தும் நிறுத்தப்பட்டன. அதன் அடிப்படையில் 6 வீலு 10 வீலு இந்த மணலுக்காக வடிவமைக்கப்பட்ட எங்களுடைய லாரிகள் கிட்டத்தட்ட 55,000 லாரிகள் வேலையின்றி அனைத்து லாரிகளும் வீட்டில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதனால் 4 லட்சம் தொழிலாளர்கள் மிகவும் பாதிப்படைந்து லாரி தொழில் செய்ய முடியாமல் கட்டிட வேலைகள் அனைத்தும் பாதியில் நிற்கின்றன. எம்சாண்டு என்கிற சொல்லக்கூடிய அந்த மூலப்பொருளை வைத்து இன்று தொழில் நடக்கிறது. பெரிய பெரிய செல்வந்தர்கள் இந்த தொழிலை செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்களை போல நடுத்தர மக்கள், லாரி உரிமையாளர்கள், அதுபோல கட்டிடத்தல் தொழிலாளர்கள், ஓட்டுநர்கள் அனைவரும் வேலை இழந்து இன்றைய நிலவரப்படி அனைவரும் வேலை இழந்து நிற்கிறோம். கிட்டத்தட்ட 11 மாத காலமாக வேலை இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறோம். பலமுறை அரசுக்கு முறையிட்டும் தீர்ப்பு வரட்டும் என்று நீங்கள் காத்துக் கொண்டிருந்தீர்கள். ஆனால் மதுரை ஹைகோர்ட் இன்று ஒரு நல்ல ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறது. கனிமவள சட்டத்துல ஈடி ரெய்டு வந்து இதுல தலையிட்டது தவறு, சட்டப்படி குற்றம் அப்படின்னு அவங்களை கண்டிச்சு இந்த வழக்கு அத்தனையும் தள்ளுபடி பண்ணிருக்காங்க. அப்ப மணல் ஓட்டுறதுக்கு எந்த தங்கு தடையும் இல்லை என்பது இதன் மூலம் தெரிகிறது. ஆகையால் மாநில அரசு கண்டிப்பாக நாங்கள் வாழ்வாதாரம் இழந்து நிற்கிறோம். ஆகையால் நீங்கள் உடனடியாக எங்கள் அலுவலரை கேட்டு எங்கள் தொழிலாளர்கள் பாதிப்பை பார்த்து உடனடியாக மூடப்பட்ட குவாரிகள் அனைத்தையும் திறக்க வேண்டும். அதுபோல சவுடு குவாரிகளை அதிகமாக திறக்க வேண்டும். பேஸ்மெண்டம் என்று சொல்லக்கூடிய கடகாலுக்கு ஏரி மண்ணு தான் நாங்கள் கொட்டுவது வழக்கம். இதுவரை அந்த மண்ணு இல்ல. அந்த மண்ணையும் அதிகப்படுத்தி குவாரிகளை திறக்க வேண்டும். பாலாத்துல 10 வருஷமா மணல் அப்படியே ரொம்பி போய் கிடக்குது. காஞ்சிபுரம் மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டத்துல பாலாத்துல 10 வருஷம் மணல் எடுக்காம அப்படியே டம்ப் பண்ணிருக்கு. அந்த பரிசீலனை பண்ணி உடனடியாக சென்னை அருகில் உள்ள
மாவட்டமான செங்கல்பட்டும் காஞ்சிபுரத்திலும் திறந்தால் மக்கள் பலனடைவார்கள், நுகர்வோர் பலனடைவார்கள், எங்கள் போல லாரி உரிமையாளர்கள் பலனடைவார்கள் என்பதை தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு தமிழக முதல்வர் அவர்களை உடனடியாக இந்த மணல் குவாரிகளை திறக்க வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். தமிழ்நாடு கனிமவள டிப்பர் லாரி இயந்திர உரிமையாளர் நல சங்க தலைவர் IKS நாராயணன்.